வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்டைக்காய் புளி மண்டி. இதை வெண்டைக்காய் புளி குழம்புன்னு சொல்லலாம். இந்த குழம்பு ரெசிப்பியை என் வீட்டு பக்கத்தில் இருந்த காரைக்குடியை சேர்ந்த ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன நாள்லேருந்து இதே போல் தான் செய்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த குழம்பை செய்தால் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். அதற்கு முன் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு எடுத்துகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இந்த வெண்டைக்காய் புளி மண்டி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ அளவுள்ள வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி தொடச்சிட்டு பெருசாக இதுபோல் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுள்ள புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு எப்போவுமே அரிசி கழுவிய கழுநீர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் இந்த குழம்புடைய டேஸ்ட்டுக்கு காரணம்னு அவங்க சொன்னாங்க. அதனால் நான் 4 டம்ளர் அளவுள்ள கழுநீர் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கழுநீர் தண்ணியை விட்டு புளியை ஊற வச்சுக்கலாம். புளி ஊறிய பிறகு இந்த தண்ணியிலே புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. சின்ன வெங்காயம்னா 15 எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் 2 எடுத்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு 15 பற்கள் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கணும். பச்சை மிளகா 5 எடுத்து கீறி வச்சுக்கோங்க. 2 மிளகாய் வற்றல் கிள்ளி வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு எல்லாம் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் செய்வதற்கு இதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தாளிப்பதற்கு 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதோட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவில் உப்பு. இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நறுக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும். எப்போவுமே வெண்டைக்காய் சேர்த்து எந்த குழம்பு வச்சாலும் வெண்டைக்காயை முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கடைசியாக குழம்புல சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெண்டைக்காயை வதக்கி எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தாளிக்க கொடுத்துருக்க பொருள்களை அதோடு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் வெங்காயத்தை சேர்த்துடணும். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அதில் பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அதையும் எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடணும். இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளி உடனே வதங்கிடும். காரம் எவ்வளோ தேவையோ அதற்கேற்றாற் போல் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய்த்தூளை இதோடு சேர்த்து அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். கழுநீர் தண்ணி விட்டு ஊற வச்ச புளியை இன்னும் 2 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எதுவும் தேவை இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். குழம்பு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வரட்டும். 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாயிடுச்சு. இப்போ நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் கருவேப்பிலையும் அதில் சேர்த்துடணும். நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் வெண்டைக்காயோடு சேர்ந்து குழம்பு கொதிக்கட்டும். செட்டிநாடு ஸ்பெஷலான இந்த வெண்டைக்காய் புளி மண்டி காரைக்குடியில் அவங்க வீட்டு கல்யாணங்களில் ஒரு முக்கியமான டிஷ்ஷு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். சூடான சாதத்தில் டேஸ்ட்டான இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இதற்கு சைடிஷாக 2 அப்பளம் இருந்தால் போதும். எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.